தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழர்களை உதாசீனப்படுத்திய திமுக. தமிழர்களை உதாசீனப்படுத்திய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக என்றாலே அது தெலுங்கர் கட்சி என்ற நிலை மாறி வருகிறது. தமிழ் என்று கருணாநிதி இருந்தவரை முழங்கினார். ஆனால் அவர் தெலுங்கர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தார். ஆனால் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு வெளிப்படையாகவே தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழர்களை விட தெலுங்கர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு மு.க. ஸ்டாலின், உதயநிதி, துறைமுகம் சேகர் பாபு, ராணிப்பேட்டை காந்தி, கே.என். நேரு, சாத்தூர் ராமச்சந்திரன், மதிவேந்தன் உள்ளிட்ட தெலுங்கர்களுக்கு திமுக ஆட்சியில் முக்கியமான துறைகள் வழங்கப்பட்டன. பவர்ஃபுல் மினிஸ்டர்களாக அவர்கள் வலம் வந்தார்கள். இதன் காரணமாகவே திமுக கடந்த சட்டசபை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டது. தற்பொழுது மேலும் திமுக தமிழர்களை உதாசீனப்படுத்துகிறது. தற்பொழுது வெற்றி பெற்ற 59 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற குழு பதவியை 3 பதவியையும் தெலுங்கர்களுக்கு கொடுத்துள்ளது. அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின், துணைத் தலைவராக கே.என். நேரு, கொறடாவாக திருவண்ணாமலை வேலு, இந்த 3 பேருமே தெலுங்கர்கள். இந்த 3 பதவிகளையும் தெலுங்கர்களுக்கு கொடுத்துள்ளது. தமிழர்கள் யாருக்கும் கொடுக்கவில்லை. தொடர்ந்து திமுக தமிழர்களை புறக்கணித்து வருகிறது. திமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் வன்னியர்கள் உள்ளார்கள், பிள்ளைமார்கள் உள்ளார்கள், முத்திரையர்கள் உள்ளார்கள், கல்லர் உள்ளார்கள், மறவர் சமூகத்தினர் உள்ளார்கள், அகமுடையார் சமூகத்தினர் உள்ளார்கள், பறையர் சமூகத்தினர் உள்ளார்கள், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளார்கள், நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளார்கள். இவர்களெல்லாம் தமிழ்குடி. இந்த தமிழ்குடியை புறக்கணித்து விட்டு தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் திமுக இந்த பதவியை வழங்கியுள்ளது. தமிழர்களை உதாசீனப்படுத்தியுள்ளது. இதை திமுகவில் உள்ள தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தமிழர்களை உதாசீனப்படுத்தினால் அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாப நிலைதான் வரும். தற்போது அதிமுக பல்பிடுங்கின பாம்பு, செத்துப்போன ஒரு பாம்புன்னு சொல்லலாம். அதிமுகவை பாடகட்டி அனுப்பிட்டாங்க தமிழக மக்கள். இனிமேல் அதிமுக ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வர முடியாது. இந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிருக்கு. அடுத்த தேர்தலில் 4வது 5வது இடத்துக்கு போயிடும். நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகள் கூட அதிமுகவுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு தோல்வியை அதிமுக தழுவும். தொடர்ந்து திமுக தமிழர்களை உதாசீனப்படுத்தினால், புறக்கணித்தால் அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் திமுகவுக்கு வரும்.